ஹாய்டா வெல்கம் டு டைப் ஆன் ஃபேக்ஸ் ஐம் ஜியா. டுடே நம்ம சேனலில் அண்டர் வாட்டர் ஷாட் 2 தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா? ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்த விஷயம் பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் அந்த தொல்லை இருக்காது. ஓகேடா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட்டு ஷார்ட்டோட வச்சு நிறைய கப் மாதிரி பார்த்து தரலாம்டா. தயாங்கும் ஜங்குக்கும் லவ்வர்ஸ். தென் தயாங்க ஜேகே வாங்கின வீட்டுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாரு. அங்கே வச்சு ஸ்விம்மிங் ஃபூலில் சம் அட்ராசிட்டிஸ் எல்லாம் நடந்திருக்கும். ஸோ இவ்வளோ தான். ஃபுல்லாக போயிட்டு பார்த்துட்டு வாங்கடா, அப்போ தான் புரியும் இந்த ஷார்ட்டு. ஓகேவா? தென் அப்படியே வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜேகே அப்ராடுக்கு போகிறதுக்காக அப்படியே லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு அங்கே ஏர்போர்ட்டில் நின்றுட்டுருக்கு. தேவோட ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். அப்படியே ஒரு மாதிரி அழுது நின்றுட்டுருக்கான். இதுக்கிடா இப்போ அழுதுட்டுருக்க? நீ போய் தான் ஆகணுமா? அங்கே போய் செட்டில் ஆகிருந்ததுக்கப்புறம் நீ வந்துடு. அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக லீட் பண்ணலாம். தினமும் கால் பண்ணு ஜேகே. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கால் பண்ணு டெக்ஸ்ட் பண்ணு. எப்போவுமே என் கூட டச்லேயே இரு. என்ன, நான் சீக்கிரம் வந்துடுறேன். நீ நல்லா படி, வேறு எதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணாத. சீக்கிரமாக அங்கே கிளம்பி வந்துடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு ஹக்கை பிரேக் பண்ணுறாங்க. தேவால் சுத்தமாக முடியல. அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். சரிடா, சரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரோட ஃபர்கட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு போயிட்டு வரேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். போயிட்டு நீ வந்துடு. ஓகேவா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவும் அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்போ ஜேகேவும் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போயிடுறாரு. ஸோ இப்படியே தான்டா ஒரு 1 இயர் பாஸ் ஆகுது. ஜேகே வந்துட்டே கூட டச்சில் தான் இருக்கும். எப்போவுமே பேசிட்டு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி என்ன தான் வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அவங்க 2 பேருமே அப்படியே சேர்ந்துருக்கிற மாதிரி தான். லைக் பேசுகிறது அதெல்லாமே அடிக்கடி நடக்கும். ஜேகே வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து கால் பண்ணி பேசுவான் தயாங்கிட்ட. இந்த மாதிரி தான். ஸோ இப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் பண்ண ஆகிட்டுருக்கு. ஒரு 1 இயர் இப்படியே பாஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் என்ன இந்த பையன் ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறான், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கால் ட்ரை பண்ணுறான். பட் போகவே இல்லை. இப்படியே தான் நாள் பாஸ் ஆகிட்டுருக்கு. பட் டேக் வந்து இங்கே வந்து எப்படி சொல்கிறது, அவன் சுத்தமாக நொறுங்கிட்டான். ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஆகிருக்கும் 1 இயர் முடிஞ்சு. ஜேகே கிட்டேருந்து ஒரு காலில் ஒரு மெசேஜ் இல்லை. தென் ஜேகே எங்கே இருக்கார் எதுவுமே டயாங்குக்கு தெரியாது. அப்படியே சுத்தமாக ப்ரோக்கன் ஆகிட்டான். எப்போ கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வரும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் போக அந்த நம்பரே இல்லை. அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டுருக்கு. டேக்கு சுத்தமாக முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு. அவன் இப்படியே தான் அவனோட காலேஜையும் கம்ப்ளீட் பண்ணுறான். ஸோ இப்படியே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவனும் அப்ராடுக்கு கிளம்பி வரான். ஐயோ, ஃபைனலி அப்ராடுக்கு வந்துட்டேன். இப்போ எங்கே போய் கேட்டு அவனை எங்கே போய் பிடிக்கிறது நான்? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரூம் போய் அவன் அப்படியே ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்கு. எங்கே போய் எனக்கு தேடுறதுன்னே தெரியலையே, எனக்கு வேறு இங்கே யாரையுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கங்கன்னு நடந்துட்டு இருக்கான். அப்போட்டே அவன் சாப்பிட்றதுக்காக ஃபுட்டை ஆர்டர் பண்ணியிருப்பான். அப்போது ஒரு வெயிட்டர் வந்து அந்த ஃபுட்டை வைக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். எக்ஸ்கியூஸ் மீ வெயிட்டர். சார் சொல்லுங்கள். இங்கே உங்களுக்கு பிஸ்னஸ் மேன்ஸ் பற்றி ஏதாவது தெரியுமா? பிஸ்னஸ் மேன்ஸா? இல்லை சார் தெரியல, ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியுதான்னு பார்க்குறேன். மிஸ்டர் ஜியான் ஜங்குக், அவரும் சவுத் கொரியாவில் உள்ளவர் தான். அவரை உங்களுக்கு எங்கேயாவது தெரியுமா? கொஞ்ச நாள் இங்கே தான் சார் தங்கியிருந்தார். என்ன ப்ராப்ளம்னு தெரியல, அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு போயிட்டாரு. ஜியான் ஜங்குக் தானே? ஜியான் ஜங்குக் தான். அவர் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு? இங்கேருந்து பக்கத்தில் தான் சார், மென் என்டர்பிரைசஸோட அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா பார்க்கலாம் சார். அப்படியா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார். தென் வேறு ஏதாவது தேவைன்னா? அதெல்லாம் இல்லை, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் ஸ்பீடாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஸ்பீடாக கிளம்பி மென் என்டர்பிரைசஸ்க்கு தான் போகிறான். ஸோ அங்கே போய் பார்த்தா அந்த ஆஃபீஸில் எல்லோரும் அவங்கவுங்க வாட்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜேகே இங்கே ஒரு பொண்ணு கூட பேசிட்டு நிற்கிது. அப்போ அப்படியே ஜேகேவை பார்த்த டேக்கு அப்படியே ஒரே டியர்ஸாக வருது ஐஸ்லேருந்து. அப்படியே ஜேகேன்னு சொல்லிட்டு ஓடி போய் அக் பண்ணுறான். ஜங்குக்கா, நல்லா இருக்கியா நீ?
ஏன்டா ஏன் இவ்வளோ நாள் நீ காலே பண்ணல? ஒரு கால் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை, எதுவுமே இல்லை. இவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா? ஹே மேன், ஹூ ஆர் யூ? ஹே, என்ன 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 பார்த்து ஹூ ஆர் யூன்னு கேட்குறா? ஐயோ, இவன் இருக்கனால தானா? ஏ, நீ போ அங்க. ஆ, இப்போ சொல்லு ஜேகே, எப்படி இருக்க நீ? ஏய், யார் நீ ஃபர்ஸ்ட்டு? ஆ, இங்கே என்ன பண்ணுற? அதுக்கப்புறம் என்னோட நேம் உனக்கு எப்படி தெரியும்? வந்தான் ஜேகேவான். இந்த ஆஃபீஸ்லேயே உன்னை நான் பார்த்ததில்லையே. ஏய் ஜேகே, என்ன நீ என்ன தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க? டேய், நான் தான் உன்னோட தயாங். என்ன தெரியலையா உனக்கு? ஏய், இங்க பாரு, ஓவரா நினச்சிட்டு இருக்காத. நான் யாருன்னு தெரியும்ல. ஏய் ஏய், உன்னை எனக்கு தெரியாதா? நீ 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 ஜியான் ஜங்குக் தானா? ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன் ஏன் என்ன தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க? ஏய், யார் நீ? யாரு? ஆ, உனக்கு சத்தியமா தெரியல. ஒழுங்கா இங்கேருந்து போயிரு. இல்லை இல்லை, ஜங்குக் நீ என்ன பேசிட்டு இருக்க? ஆ, இங்க பாருடா, என்ன பாரு. நான் தான் அவனோட தயாங். என்ன உனக்கு தெரியலையா? பாரு ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக், பாரு ஜங்குக். ஏய், இங்கேருந்து போன்னு சொன்னேன். போ, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜெக்கி ஸ்பீடாக போயிடுது. இங்கே தயாங்குக்கு சுத்தமாக ப்ரோக் ஆயிடுச்சு. இவன் என்ன மறந்துட்டானா, இல்லை இந்த பொண்ணுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானா, எதுவுமே அவனுக்கு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறான். ஸோ அவனும் இனிமேல் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, நம்ம கொரியாக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ண போகும்போது அப்படியே அவனோட ரூம் ஹாலிங் பெல்ல யாரோ அழுத்துறாங்க. இந்த டைமில் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா யாரோ வந்திருக்காங்க. ஹலோ, யார் நீங்கள்? ஹாய், ஐம் பாக் ஜிமின், ஜங்குக்கோட ஃப்ரெண்டு. ஓ, வாங்க, உள்ளே வாங்க. ஆ, தென் நீங்கள் யார்? நான் நான் கிம் தயான். ஓ, நீங்கள் 2 பேரும் அங்கே ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தேன்னு நான் கேட்டேன். ஓ, அப்படியா? தென் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன விஷயம்? அது ஜேகேக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. என்ன? எப்போ எப்போ நடந்துச்சு? ஜஸ்ட் ரீசெண்டாக தான், ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அவனோட பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துட்டான். அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கே நானும் எங்கேயும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாருக்கிட்டையும் நார்மலாக பேசுகிறான், ஆஃபீஸ்க்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, இன்க்ளூடிங் அவனோட நேஷன் கூட அவனுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவனோட இதெல்லாத்தையும் சொல்கிறான். அப்போ தான் தயாங்குக்கு எல்லாமே ரியலைஸ் ஆகுது. ஓ, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், அவனுக்கு எல்லாத்தையும் மறந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. தென் உனக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கம்பெனிலேயே ஜாயின் பண்ணிக்கோ, எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இது உன்னோட அப்பாயின்மெண்ட் லெட்டர், நீ நாளைக்கே வேணும்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்க அதை பார்க்குறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே கிளம்பி ஆஃபீஸ்க்கு தான் போகிறான். ஸோ ஜிமின் ஜேகேவோட பக்கத்து கேபின்லேயே தயாங்குக்கு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு ஜேகேவையே நோட்டை விடுறது தான் தயாங்குக்கு வேலை. ஜேகே அப்படியே பார்த்துட்டு, ஏய், எதுக்கு இங்கேயே பார்த்துட்டு இருக்க, ஒர்க் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், உன்னை பார்க்குறதுக்கு தானே வந்தேன். என்ன? இல்லை ஒர்க்கு பார்க்கறதுக்கு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்க ஒரு 10 மினிட்ஸ் தான் ஒர்க் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே ஜேகேவே அப்படியே ஃப்ளிட் பண்ணுற மேனிக்கு பார்த்துட்ருக்கு. ஏய், என்னதான் உனக்கு ப்ராப்ளம்? என்ன? இல்லை, பார்க்க ரொம்ப அழகாக இருக்க. ஓ காட் மேன், நீ ஒரு பையன், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பையனை தானே லவ் பண்ண. என்ன சொன்ன? இல்லை ஒன்றும் இல்லை. அழகாக இருந்தால் பார்ப்பாங்க. இப்போது அழகாக இருக்கிற ஒரு குழந்தைய கூட தான் பார்ப்போம். அப்படின்னா உடனே பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிடலாமா? அப்படிலாம் இல்லையே, சும்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றையே விங் பண்ணுறான். ஜேகே ஏய், எதுக்குப்பா விங் பண்ணுற? இல்லை, பண்ணணும்னு தோணுச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்க. ஜேகே என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒர்க் பார்த்துட்ருக்கு. அப்போ தயாங்க ஷோ, நீ பண்ண வேலையெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன்டா, எல்லாம் எனக்கு வேணும். நீ பண்ணுறதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டே நான் கோஆப்ரேட் பண்ணியிருந்தா இப்படியெல்லாம் நடந்துருக்குமா? கடவுளே,
ஐயோ! இவனுக்கு எப்படி எல்லா ஞாபகத்தையும் வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டுக்கு அப்படியே ஒரு மாரி உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இப்படியே தான் ஆஃபீஸில் போயிட்டுருக்குது. அவன் பாட்டுக்கு அப்படியே வந்து சைட் அடிக்கிறதும் அப்படி இப்படி தான் போகும். ஜேகேக்கு இந்த விஷயம்லாம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அடிக்கடி சொல்லவும் செய்யும், "இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு. பட் தயான் கேட்குற பாடு இல்ல. அப்படியே பார்க்குறது, சைட் அடிக்கிறது அப்படிதான். ஸோ இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது, யூங்கி அப்படியே வந்து நின்னுட்டு, "டியர் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப் போறேன். என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனில ரொம்ப பெஸ்ட்டா இதுவரைக்கும் வந்து ஒர்க் பண்றது யாரு அப்படின்னா, மிஸ்டர் ஜான் ஜங்குக். தென் டுடே அவர நான் ப்ரமோட் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. தயாங்குக்கு ஒரே ஹாப்பியா தான் இருக்கு. எல்லாருமே அப்படியே கங்கிராச்சுலேட் பண்றாங்க ஜங்குக்க. அப்ப ஜங்குக் அப்படியே வந்துட்டு, "அ ஓகே, நீங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ டுடே என்னோட வீட்ல ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு. இந்த ப்ரமோஷனுக்காக தான். எல்லாரும் வந்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ரொம்ப ஜென்டிலா சொல்லிட்டு அங்க போய் உட்காருது. ஸோ அப்படியே தயாங் பார்த்துட்டு, "நானும் வரலாம்ல? எல்லாருக்கும் சேர்த்து தானே சொன்னேன். அப்ப நீயும் வரலாம். ஆ தேங்க் யூ." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒர்க் பார்க்குறான் தயாங். ஸோ இப்படியே ஈவினிங்கும் ஆகுது. ஒவ்வொருத்தரா வந்து ஜேகேவோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஜேகே பாட்டுக்கு அப்படியே உள்ள கேர்ள்ஸ் கூடலாம் ஃப்ளிட் பண்ணிட்டு, பேசிட்டு, டான்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரியே தான் சுத்திட்டு இருக்கு. தயாங்குக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ம். இங்க ஒருத்தன் உன்னையே நினைச்சு உருகிட்டு இருக்கான். பார்த்தா ஒவ்வொரு பொண்ணு கூடயா சுத்திட்டு இருக்கல்ல. கஷ்டமா இருக்கு ஜேகே, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்து ஊத்தி ஊத்தி குடிச்சிட்டு இருக்கான். டேய், ஐ லவ் யூடா, ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு குடிச்சிட்டே இருக்கான். ஸோ ஒரு சோஃபாவில் உட்காந்து தான் குடிச்சிட்டு இருந்திருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு மேலே போதை தலைக்கேறி மட்டை அப்படியே படுத்துட்டு இருக்கான் அந்த சோஃபாலேயே. ஸோ ஒவ்வொருத்தராக வந்து கிளம்பவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் ஜேகேவும் அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப டயர்டாக ரூமுக்கு போகலான்னு பார்த்தா, அங்கே தயாங் ரொம்ப குடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கான். "ஏய் ஏ மேன், தயாங்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜீன்ஸை தட்டவும் தயாங் மெதுவாக எழுந்திருச்சு அப்படியே முணங்கி தள்ளிட்டு இருக்கான். "ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆ ஏய் உண்மையை சொல்கிறா, உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா? அப்படியே அங்கங்கேயா போயிட்டு போயிட்டு ரொமான்ஸ் பண்ணி அப்படி லவ் பண்ணமேடா. எல்லாத்தையும் எப்படி மறந்த? ஆ எல்லாத்தையும் எப்படி மறந்த ஜங்குக்கா? ஐ லவ் யூ ஜங்குக்கா. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். உனக்காக தான் சவுத் கொரியாவிலேருந்து அப்புறம் அது வரைக்கும் வந்தேன். அதுக்குள்ளாடி என்னென்னமோ நடந்து போச்சுடா. சாரிடாம்மா, ரொம்ப லேட் பண்ணிட்டேன். சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு என்னென்னமோ உட்காந்து முணங்கிட்டு இருக்கான். டேய் டேய், நீ எங்கே இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? தெரியுது, என் புருஷனோட வீட்டில். ஏய் புருஷனா? யாரு? நீ தான் ஜங்குக்கா. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னல. நான் எப்போ சொன்னேன்? நீ சொன்ன, நான் கேட்டேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டிக்கு என்னென்னமோ புலம்பிகிட்டு இருக்கான். ஏய் இங்கே பாரு, ஒழுங்கா எந்திரிச்சு வீட்டுக்கு போ போ. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு தள்ளாடி தள்ளாடி நிற்கிறான். ஸோ அங்கே பார்ட்டி தானே நடந்திருக்கும். அப்போ அந்த ஸ்விம்மிங் பூல் அந்த ஏரியாவில் தான் பார்ட்டி வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே நின்றுட்டு ஆடி ஆடி நின்றுட்டுருக்கான். ஏ மேன் இங்கே பாரு, ஒழுங்காக கிளம்பி வீட்டுக்கு போ, இல்லைன்னா டாக்ஸி புக் பண்ணுறேன், அவங்கள உன்னோட வீட்டுக்கு விட சொல்லிடுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆடி ஆடி ஜேகே மேலேயே போய் விழுந்துடுறான். ஸோ ஜேகே ரொம்ப ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் நின்றனால அப்படியே அவனை பிடிச்சி பேலன்ஸ் மிஸ் ஆகி ஜேகே அப்படியே போய் ஸ்விம்மிங் பூலில் விழுந்துடுது. ஏய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளாடியே தயாங் அப்படியே ஜேகேவோட லிப்ஸை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் தயாங் மட்டும்தான் ஜேகேவை பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அந்த 5 மினிட்ஸுக்கு அப்புறம் ஜேகே கிஸ் பேக் பண்ணுறான். ஸோ டேக்கு செம்மையாக லிப்ஸ் எல்லாம் வலிக்குது. ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸை எடுத்துட்டு 2 பேரும் அப்படியே மேலே வராங்க. ஏய் என்ன நீ பிடிச்சி கடிச்சு வச்சுட்ட? ஏய் தயாங்கா, எப்படா வந்த அப்ராடுக்கு? ஜங்குக்கா, உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? ஐயோ ஜங்குக்கா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா உன்ன?
6 மந்த்ஸாக ஒரு கால் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை, எதுவுமே இல்லை. எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டா. அப்படி அழுகுறான். டீடி என்ன என்னடா? நானும் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன்டா அந்த 1 இயர். அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ் ஏன்டா மிஸ் பண்ணலை என்ன? ஏய், எனக்கு தான் எல்லாம் மறந்துடுச்சு ஆக்சிடென்ட் ஆகி. எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ஒன்று எவ்வளோ மிஸ் பண்ண. இந்த கிஸ்ஸு, இந்த டச்சு, இதெல்லாம் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நீ தான் அவாய்ட் பண்ணிட்டு திரிஞ்சிட்டு இருந்தேன். ஐ ரியலி மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே அழுது தள்ளிட்டு இருக்கான். சரி 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 என்னாச்சு? ரொம்ப குடிச்சிருக்க போல, ஆல்கஹால் ஸ்மெல் இப்படி வருது. கொஞ்சம் அதிகமாகவே குடிச்சிட்டேன். ஐயோ, வீட்டுக்கு துரத்துறதுனே இருக்க தெரியுமா? எனக்கு ஒன்றும் பிடிக்கல இப்போ. போ, ஐ ஹேட் யூ. சரிடா சரிடா, நானும் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். சரி சரி சரி, எதுவும் இல்லை. இனிமேல் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், சரியா? எனக்கு எதுவும் வேணாம், நான் விட. நான் போகிறேன். நான் திருப்பி சவுத் கொரியாவுக்கே போகிறேன். டேய் பாருடா, எனக்கு ஞாபகம் வர்றதுக்கு முன்னாடி என்னை துரத்தி லவ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கெல்லாம் ஞாபகம் வந்ததும் விட்டுட்டு போகிறேங்கிற. ஆமாம், இனிமேல் நீ துரத்து, நான் போகிறேன். ஏய் 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 வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவோட நெக்கை பிடிச்சி பயங்கரமாக லிப்லாக் பண்ணுறான் ஜேகே. விடு, என்ன விடு, நான் போகிறேன், என்ன விடு. என்னடா என்ன அவ்வளோ கோமாய் மேலே? இல்லை, கோவம்லாம் இல்லை, கொஞ்சம் அழுகா அழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவோட ஷர்ட்டை மறுபடியும் பிடிச்சி அப்படி அழுதுட்டு இருக்கான். இன்னைக்கு அண்டர் வாட்டிலெல்லாம் வேணாம், ரூமுக்கு போகலாம். வேணாம், ரூமுக்கெல்லாம் போவேணாம், இங்கேயே இருப்போம், அப்போ தான் நல்லா இருக்கும். நீ ஆல்ரெடி குடிச்சிருக்க, இப்படியே எங்கேயே இருந்துட்டு இருந்தால் அவனுக்கு கோல்டு பிடிச்சிட போகுது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவை லிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். ஜேகே, இப்படியெல்லாம் லிஃப்ட் பண்ணி நீ எவ்வளோ நாள் ஆகுதுல்ல? நான் வரும்போது உனக்கு எல்லாம் ஞாபகம் இருந்தால் அந்த ஹாப்பினஸ்லேயே என்ன நீ இப்படி லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு வந்திருப்ப. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். I miss you. I miss you so much. I miss you tooடா. அழுவாதடா, மூஞ்செல்லாம் சவக்குது பாரு. சவக்கட்டும், எனக்கு இப்படி இருந்தால் ரொம்ப பிடிக்கும்ல, சவக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அப்போ ஜேகேக்கு தயாங்கோட மூஞ்ச பார்க்க கடிச்சு அப்படியே சாப்பிடணும் போலயே இருக்கு. டேடி அழுவாதடா, கடிச்சு திங்கணும் போல இருக்குடா அவனோட மூஞ்ச. அப்படியா, உனக்கு வேணும்னா கடிச்சுக்கோ, டீ வலிக்கும்டா, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஸ்பீடாக ஜேகே வந்துட்டு அதோட ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு தயாங்கோட ஷர்ட்டெல்லாம் அன்பட்டன் பண்ணிகிட்ருக்கு. கையை வேணா, கையை பிடிச்சிட்ருக்கேண்ணா, ஷர்ட்டை பிடிச்சிட்ருக்கேண்ணா, அந்த ஷர்ட்டை விடு. இருடா அன்பட்டன் பண்ணிக்கிறேன், கோல்டு பிடிச்சிட போகுது. என்னில் இந்த கேரிங் வந்துச்சு என் மேலே உனக்கு? லூஸு, முதல்ல இந்த கேரிங்கெல்லாம் இருக்குது. அப்படியா, சீக்கிரம் அப்போ ரிமூவ் பண்ணு, சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ பேபி மாதிரி இப்படி பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே வந்து ஸ்பீடாக அதெல்லாம் அன்பட்டன் பண்ணிவிட்டு தூக்கி போடுறான். இப்போ கொஞ்சம் வாமா இருக்கா? அப்படியே இதையும் ரிமூவ் பண்ணு, இதுவும் வேணாம், ஈரமாக இருக்குது இதுவும். சரி ஈர அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேண்ட் இப்பெல்லாம் ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் அப்படியே ரிமூவ் பண்ணா. இப்போ ரொம்ப நேக்டாக உட்காந்துட்ருக்கான். என்னடா இப்படி இருக்க, இவ்வளோ க்ளீனா? என்ன அந்த பிளேஸ்லாம் இப்படி இருக்கு? பார்க்காத, அப்படி வெக்கமாக இருக்கா? இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அதோட ஷர்ட்டு பேண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே அப்படியே ஓலாது. வெயிட்டாக இருக்கு ஜேகே, அப்ராட் வந்து நல்லா சாப்பிட்றியா நீ? வெயிட்டா ரொம்ப வார்மாக இருக்க, ஐ லவ் யூ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பூனைக்குட்டி மாதிரி அவனோட உடம்பு பக்கத்தில் போய் படுத்துட்டு இருக்கான். ஜேகேக்கு இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு பேபி மாதிரி இருக்கான்ட்டே பார்க்குறதுக்கு. எங்கேருந்துடா இந்த மொத்தாலையும் தூக்கிட்டு வந்த?
சத்தியமாக சொல்கிறேன்டா, செத்துட்ருக்கேன் இன்ச்சு பை இன்ச்சா. ம், ஆ நான் தான். நீயும் தான் அழகாயிட்டே இருக்க. ஆ எனக்கு எனக்கு நீ வேணும். ஆ எனக்கும் தான் நீ வேணும். ஆ 2 பேரும் சேர்ந்துடலாமா? ம் சேர்ந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து அப்படியே லிப் லாக் பண்ணுது. ஸோ அப்படியே இருந்துட்டு ஜேகே ஜேகே எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். ஏ எனக்கும் பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜேகே கிஸ் பண்ணும்போதே அதோட ஹேண்ட் எங்கெல்லாமோ போகுது. டேக் அப்படியே ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. அப்படியே தாங்கும் ஒரு மாதிரி மார்னிங் சவுண்டெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே படுத்துட்ருக்கான். ஜேகே ஜேகே மெதுவா ஜேகே அங்க அங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெட்ஷீட்லாம் பிடிச்சிட்டு பயங்கரமாக ஃபீல் கொடுக்குறான் ஜேகேக்கு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஜேகே அப்படியே இன்செர்ட் பண்ணுது. ஜேகே ஜேகே வலிக்குது. டி 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 இரு 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 கொஞ்சம் நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவோட ஹெட்டை பிடிச்சி இழுத்து கொஞ்சம் கூட அப்படியே நல்லா இன்செர்ட் பண்ணுது. வலிக்குது வலிக்குது ஆ வலிக்குது. டேடி கத்தாதடா கத்தாத. வலிக்குது வலிக்குது போதும் போதும். ஏய் இரு இரு முடிஞ்சிச்சு இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிடுறான். டேக்கு சுத்தமாக முடியல. அப்படியே கத்துறான். சரி 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 எதுவும் இல்லை எதுவும் இல்லை எதுவும் இல்லை. வலிக்குது ஜங்குக்கா வலிக்குது. இந்த ஃபீல் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னு ஏய் என்ன அடித்த போதெல்லாம் இறங்கிருச்சா? வலிக்குது வலிக்குதுடா வலிக்குதுடா. சரிடா சரி சரி இரு இரு கொஞ்சம் அது பண்ணதுக்கப்புறம் மூவ் பண்ணலன்னா எப்படி? மூவிங்கா வேணாம் 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 ஃபுல்லாக போயிடுச்சு ஃபுல்லாக போயிடுச்சு வேணாம். ரொம்ப வலிக்குது. இரு இரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் ப்ரெஷராக மாறிடும். இது வலிக்குதுடா முடியல வலிக்குது ஜேகே. ஏய் இருடா இருடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலிக்குது. அந்த 10 மினிட்ஸ் உயிர் போகிற வலி தயாங்குக்கு. அப்படியே அதுக்கப்புறம் தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ளஷரை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ஓகே ஆயிடுச்சு ஓகே ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக மூவ் பண்ணேன். டேக்கு இப்போவும் செம்மையாக பெயின் ஆகுது. வலிக்குது ஜேகே ஜேகே இருடா இருடா முடிச்சிடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக எல்லாத்தையும் பண்ணுது. ரொம்ப ஜென்டலாக இருக்குது அது. ஜேகே ஜேகே போதும் சரி வெளியே எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக வெளியெடுத்தா அப்படியே அவ்வளோ ப்ளீட் ஆகிருக்கும் தயாங்குக்கு. ஏய் என்னடா இவ்வளோ ப்ளீட் ஆகிருக்கு? என்ன என்ன அவ்வளோ பல்காக வச்சுட்டு உள்ள போட்டு எடுத்துருக்க என்ன ஆகாமல் இருக்குமா? ஓ சாரிடா 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 புட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப் லாக் பண்ணுறான் ஜேகே. நினச்சி கூட பார்க்கல இன்னைக்கு இதெல்லாம் நடக்கும்னு. நான் தான் நினைக்கல, எங்கே நினச்சேன். ஐ ரியலி லவ் யூ லவ் யூ டூடாமா லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் படுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஓகேடா இதோட இந்த 2 ஷார்ட்டை நம்ம வந்துட்டு முடிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு 1 ஷார்ட்டோட இல்லைனா ஒரு எஃப்ஓட அவங்கள வந்து மீட் பண்ணுறேன். ஓகேவாடா? ஓகே. இந்த செகண்ட் ஷார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாய்.